நம்ம 3D ஸ்டார் வந்து ஃபோம் ஷீட்ல எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போறோம் கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்காக. அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபோம் ஷீட் தேவைப்படும். அதுல நம்ம 4 to 5 கிறிஸ்மஸ் ஸ்டார் ஆர்னமெண்ட்ஸ் வந்து ட்ரீ டெக்கரேஷனுக்காக செய்யலாம். நெக்ஸ்ட் கோல்டன் கலர் த்ரெட், க்ளூ, ஒரு வேஸ்ட் பேப்பர், தென் ஸ்கேல், சிசர், பென்சில் அண்ட் காம்பஸ். ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட் ரெடி பண்ணிக்கலாம். காம்பஸ்ல 1.5 ரேடியஸ் மெஷர் பண்ணி A4 ஷீட்ல ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிக்கோங்க. தென் அந்த சர்க்கிளை கட் பண்ணி எடுக்க போறோம். நவ் அந்த சர்க்கிளை ஆஃபாக ஃபோல்ட் பண்ணுங்க. இப்போ அன்ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி 2 செமி சர்க்கிள் கிடைக்கும். இப்போ ஒரு ஆஃபை வந்து அந்த சென்டர் லைன் வரைக்கும் கொண்டு போய் ஃபோல்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஆஃப்லையும் சேம் அதே மாதிரி பண்ணுங்க. இப்போ அன்ஃபோல்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரலல் லைன் கிடைச்சிருக்கும் அந்த சென்டர் லைன் இல்லாமல். இப்போ அந்த 2 பேரலல் லைன் கார்னர்ஸ்லையும் வந்து ஒரு டாட் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்போசிட் கார்னர்ஸ்ல இருக்க அந்த 2 டாட்டையும் ஜாயின் பண்ணி கிராஸ் லைன் போட போறோம். சேம் அகைன் பேலன்ஸ் இருக்க 2 டாட்ஸையும் ஜாயின் பண்ணி கிராஸ் லைன் போடுங்க. இப்போ நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட் கிடைச்சிருக்கும். அந்த சென்டர் பாயிண்ட்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று டிரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2 எண்டையும் இப்படி ஜாயின் பண்ணி ஒரு கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. சேம் வந்து இந்த சர்க்கிள் ஃபுல்லாக போட்டு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் அந்த பார்ட்டை. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஹெக்ஸாகன் ஷேப் கிடைச்சிருக்கும். அதோட ஒரு டிவிஷனோட சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு எட்ஜ் இப்படி ஃபோல்ட் பண்ணோன்னா அதோட சென்டர் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆப்போசிட் எட்ஜஸ் இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அந்த மார்க் பண்ண பாயிண்ட்ல 1.5 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு ஃபேஸ் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ண போகிறோம். இப்போ அந்த லைன்ஸ்லாம் நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிட்டோம்னா நம்மளோட டெம்ப்ளேட் ரெடி. நெக்ஸ்ட் ஃபோம் ஷீட்டில் இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக ஸ்டார் செய்ய போகிறோம். இந்த எட்ஜஸ் அப்படி ஃபோல்ட் பண்ணோன்னா நமக்கு ஸ்டார் ஷேப் கிடைக்கும். சூப்பர். நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாமா? ஒரு ஃபோம் ஷீட் எடுத்து அதில் நம்ம ரெடி பண்ண டெம்ப்ளேட்டை வச்சு இப்படி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சென்டரில் கட் பண்ண லைன்ஸையும் இப்படி ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதோட ஆப்போசிட் எட்ஜஸை வந்து நம்ம கிராஸ் லைன்ஸ் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். தென் டெம்ப்ளேட் மாதிரியே நம்ம இந்த ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு கார்னர்ஸையும் இப்படி ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த 3D ஷேப்பில் ஒரு ஃபினிஷிங் சூப்பராக கிடைக்கும். பேப்பர்னா ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிடலாம். இது ஃபோம் ஷீட்டில் ஸோ ஃபோல்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் பென்சில் யூஸ் பண்ணி ப்ரெஷர் கொடுத்து டாட்ஸ் மாதிரி வைக்கிற அந்த லைன்ஸில் அப்போ ஃபோல்ட் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை ஷீட் ரொம்ப திக்காக இருக்குது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜை வந்து அயன் பாக்ஸ் கிட்ட லைட்டாக காட்டுங்க. அது ஹீட்டில் நல்லா வந்து ஃபோல்ட் ஆகிடும். இப்போ நம்ம டெம்ப்ளேட் மாதிரியே சூப்பராக இந்த ஃபோம் ஷீட்லையும் ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த கட் பண்ண சைடு இருக்குல்ல அதை இப்படி ஃபோல்ட் பண்ணி ட்ரையாங்கிள் மாதிரி கொண்டு வந்து 2 சைடும் மடித்து க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுங்கள். நம்மளுக்கு டாப் அந்த எட்ஜ் வந்து ஷார்ப்பாக வரணும். ப்ளஸ் கீழே அந்த பாட்டம் கட் பண்ணியிருக்கோம்ல அதுவும் வந்து ஃபுல்லாக க்ளோஸாக இருக்கணும். இந்த இடத்துல தான் நான் கொஞ்சம் தப்பு பண்ணேன். நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. என்னன்னா நான் ஃபெவிகால் வந்து யூஸ் பண்ண ஸ்டிக் பண்ணுறதுக்காக அது வந்து டக்குன்னு ஸ்டிக் ஆகலை, அப்படியே பிச்சுட்டு வந்துச்சு. ஸோ ஏதாவது ப்ரெஷர் கொடுத்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ட்ரை ஆகவும் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபெவிகால் இல்லை க்ளூ எதுவும் யூஸ் பண்ணாமல் இந்த க்ளூ ஸ்டிக்குன்னு ஒன்று இருக்குல்ல ஹீட் பண்ணி ஒட்டுவாங்கல்ல அது யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து இந்த ஃபெவிக்விக் அந்த மாதிரி ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஒர்க் கொஞ்சம் குயிக்காக முடியும். நல்லா ட்ரை ஆனதும் நான் அந்த கிளிப்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு சூப்பராக ஸ்டார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மேலே மட்டும் தானே ஸ்டிக் பண்ணியிருக்கோம். ஸோ பாட்டமில் வந்து கேப் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி எட்ஜஸ் அப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு 3D ஷேப்பில் அழகாக ஸ்டார் கிடைக்கும். வெயிட் இன்னும் முடியல. நம்ம ஃப்ரண்ட் பார்ட் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சேம் ப்ராசஸ் யூஸ் பண்ணி அகைன் பேக் சைடுக்கும் ஒரு ஸ்டார் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கோல்டன் கலர் த்ரெட் வந்து ஒரு 2 to 3 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டாரோட டாப்பில் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்டாரோட ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெடி, பேக் பார்ட்டும் ரெடி. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி இப்படி ஸ்டிக் பண்ண போகிறோம். அகைன் நான் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ட்ரையிங் டைம் வந்து கொஞ்சம் எடுத்தது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுறலாம்.
இப்போ வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ அந்த கிளிப்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எட்ஜஸ்லாம் நல்லா ஷார்பன் பண்ணி விடுறேன். அப்போ நம்மளோட ஸ்டாரோட லுக் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட்லயுமே வந்து அந்த மாதிரி கார்னர்ஸை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டார்ஸை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இல்லை எனக்கு இந்த சைட் கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். Now our cute little star ornament is ready for Christmas decoration. இந்த மாதிரி ஜாயின் பண்ண பார்ட்டை நீங்கள் கவர் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா இந்த கோல்டன் கலர் அப்படி இல்லைனா சில்வர் கலர் ஃபோம் ஷீட் எடுத்து தின்னாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதோட சைடில் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம் நம்ம இப்போது. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார் நீங்கள் செய்யும் போது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். நெக்ஸ்ட் ஸ்டார் வந்து ஈஸியாக நீங்கள் அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, மோட்டிவேட்டிங்காக இருக்கும். தென் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். மெரி கிறிஸ்மஸ்.